ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம பேசிக்ஸ் மேக்ஸில் கிளாஸ் 3 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த 100 டேஸ் 100 ஹவர்ஸ் மேக்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிகினர்ஸில் இருந்து, சரிங்களா, அதாவது மேக்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது, மேக்ஸை பார்த்தாலே வந்து எனக்கு பயம், எனக்கு ஸ்கூல்ல இருந்தே மேக்ஸ் வராது அப்படின்னு இந்த லெவல்ல இருந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், சரிங்களா? ஸோ எல்லாரையுமே நம்ம இந்த 100 டேஸ்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுக்கான மேக்ஸ் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த 100 டேஸ் 100 ஹவர்ஸ் மேக்ஸ் சீரிஸ். சரிங்களாப்பா? ஸோ இதில் விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நோட் போட்டு நான் எப்படி உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேனோ ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம நடத்துகிற ஒவ்வொரு கிளாஸஸும் சரி, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஹோம்ஒர்க்கும் சரி, பக்காவாக உங்களோட நோட்டில் இருக்கணும். சரிங்களாப்பா? ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் சம்ஸ் நம்ம டாபிக் வைஸாக போய் நீங்கள் சம்ஸ் பார்க்குறத விட இந்த பேசிக்ஸ் மேக்ஸில் வந்து நீங்கள் தரவாகிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டை கொடுக்கும் எக்ஸாமில். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க கம்மியான டைமில். சரிங்களா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் அதே மாதிரி வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் இது இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும். சரிங்களாப்பா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ அந்த ஹோம்ஒர்க் வந்து கீழே நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 2ல நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நான் சொல்யூஷனாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்போவுமே சொல்கிறதா ஒரு விஷயத்த முழுசாக பண்ணுங்கள். சரிங்களா? இல்லைன்னா அதை பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு வீடியோவை எடுத்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உள்ள இருக்கும். சரிங்களா? இல்லாமல் ஒரு வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்த நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? வெறும் பாதி வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமே இருக்காது. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ஒரு வீடியோவை எடுத்தோம் அப்படின்னா அதை முழுசாக முடிங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய டாஸ்க்லாம் நம்மளோட லைஃப்ல இன்னும் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் ஆக போறீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ல இருந்து ஏகப்பட்ட டாஸ்க்ல இருந்து நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு போரிங்காவோ ஒரு கஷ்டமாவோ வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபேமிலிக்காக, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காக, நம்மளோட ஒய்ஃபுக்காக, ஹஸ்பண்டுக்காக, குழந்தைங்களுக்காக, அப்பாக்காக, அம்மாக்காக, தம்பிகளுக்காக, இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த யாரும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து போரிங்காக இருக்கோ, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் இதை வந்து நினைச்சு பாருங்க. சரிங்களா? இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சக்சஸ் ஆகணும் லைஃப்ல வந்து நீங்க பெருசா சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே மாதிரி போரிங்கான விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரையும் நீங்க எடுத்து பாருங்க. அவங்க டெய்லி ஒரே மாதிரியான ரொட்டீனை தான் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு அவங்க பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அதை நீங்க ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கே வந்து அது ஒரு மாதிரி சலிச்சு போயிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி போரிங் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால யார் போரிங்கான விஷயத்த திரும்ப திரும்ப தொடர்ந்து பண்றாங்களோ அவங்க தான் இங்கே சக்சஸ் ஆக முடியும். சரிங்களா? ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எது போரிங்கா இருக்கோ அதை லவ் பண்ணி பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு 3 ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். 3மே 11 நம்பர் 11 பேஸ் பண்ணது தான். ஸோ மெத்தட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்த மாடல் கொஞ்சம் மாறும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. அதுவும் டிஜிட்ஸை வச்சு தான் மாறும். 2 டிஜிட்ஸ், 3 டிஜிட். சரிங்களா? 2 இலக்க எண்கள், 3 இலக்க எண்கள் அப்படின்னு சொல்லி தான் பிரியும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பை 11 அப்படின்னா 11ஆல வகுக்கும் போது என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் 1 பாருங்க. ஸோ 2 டிஜிட்ஸ். சரிங்களா? 2 இலக்க எண் லெஸ் தென் 10ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? 10ஐ விட குறைவாக. ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிக்கோங்க. 2 இலக்க எண்கள். ஓகேவா? லெஸ் தென் 10ன்னு போட்டுக்கோங்க. இதை நீங்க இந்த மாதிரி ஆரோ மார்க் அந்த மாதிரி கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி. லெஸ் தென் 10னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதாவது 2 டிஜிட் அப்படிங்கிறது இங்க நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? 11ஓட 2 டிஜிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த 2 நம்பரையும் கூட்டி பாருங்களேன். 1 + 5 எவ்வளோப்பா?
6. 1 + 8 எவ்வளோ? 9. 2 + 4 எவ்வளோ? 6. ஓகேவா? ஸோ அப்ப 10க்கு உள்ள வரணும். அவங்க குடுத்திருக்கக்கூடிய நம்பர். சரிங்களா? 11ஓட நம்மளுக்கு எந்த நம்பர மல்டிப்ளை பண்ண சொல்றாங்களோ, அந்த நம்பர நம்ம கூட்டுனோம்னா, அந்த 2 நம்பரையும் நம்ம கூட்டுனோம் அப்படின்னா, 2 டிஜிட் நம்பர கூட்டுனோம்னா, நம்மளுக்கு ஆன்சர் 10க்குள்ள வரணும். சரிங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஷார்ட்கட்ட நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் பை ஒன்னா எழுதுங்க. நம்ம எப்படி குடுத்துருக்கோமோ, அதே மாரி நோட்ல எழுதுங்க. சரிங்களா? மல்டிப்ளை பை 11ன்னு போடுங்க. ஷார்ட்கட் 1ன்னு போடுங்க. 2 டிஜிட் நம்பர் லெஸ் தென் 10ன்னு போட்டு வச்சுக்கிட்டு, ஒன் பை ஒன்னா நான் சம்ஸ் வந்து இப்ப சால்வ் பண்றேன். ஒன் பை ஒன்னா பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 15 இன்டூ 11 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களாப்பா? இது வந்து லாஸ்ட் நம்பர். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர போட்டுறணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? 1யும் 5யும் கூட்டுனா எவ்வளோ? 6. அத போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நம்பர் என்ன? 5. அவ்வளோதான். இதான் ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அத அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து 2யும் பிளஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்பர அப்படியே போட்டுக்கிறோம். அவ்வளோதான். முடிஞ்சுச்சு. புரியுதாப்பா? அடுத்த சம் பாருங்க. உங்களுக்கு புரியும். 18 குடுத்துருக்காங்களா? 18. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. ஓகே. 1 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? 2யும் பிளஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பிளஸ் பண்ணுங்க. அப்ப 1 + 8 எவ்வளோப்பா? 9. லாஸ்ட் நம்பர் கடைசி நம்பர் என்ன? 8. அவ்வளோதான். இதான் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள். புரியுதா? இதுக்கான ரூல் என்னப்பா? 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். அண்ட் அதே மாரி அந்த 2 நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா, லெஸ் தென் 10ஆ இருக்கணும். ஓகேவா? 10க்கு உள்ள இருக்கணும். சரிங்களா? 10க்கு மேல வருது அப்படின்னா, அதுக்கு வேற மெத்தட். அதுக்கு அடுத்து நான் சொல்றேன். சரிங்களா? இதுல இன்னும் ஒரு 3 மாடல் பார்க்கலாம். கீழ பாருங்க. 3 சம் பாருங்க. 24 இன்டூ 11ன்னு குடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 2. எழுதிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பிளஸ் பண்ணுங்க. 2 + 4 எவ்வளோ? 6. எழுதிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நம்பர போட்டுக்கோங்க. 4. அவ்வளோதான். இதான் ஆன்சர். 264. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 4த் சம் பாருங்க. 36 இன்டூ 11 குடுத்துருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 3. லாஸ்ட் நம்பர் என்ன? 6. ஃபர்ஸ்ட் நம்பர என்ன பண்ணணும்? முதல்ல எழுதிக்கோங்க. 3. அடுத்து என்ன பண்ணணும்? 2 நம்பரையும் பிளஸ் பண்ணுங்க. 3 + 6 9. அடுத்து லாஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க. 6. அவ்வளோதான். 396. இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 5த் சம் பாருங்க. 5த் சம் பாருங்க. 62 இன்டூ 11 குடுத்துருக்காங்கப்பா. 6 + 2 எவ்வளோ வரும்? 8 தான் வரும். அப்ப இதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்ப 6 ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து 6 + 2 எவ்வளோ? 8 போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நம்பர் 2. அவ்வளோதான். 682. இதான் ஆன்சர். ஓகே. புரியுதா? சிம்பிளா இருக்கா? என்னப்பா இதுக்கான ரூல் என்னப்பா? 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 10க்குள்ள இருக்கணும். சரிங்களா? அந்த 2 நம்பரையும் அந்த குடுத்திருக்கக்கூடிய அந்த 2 டிஜிட் 2 நம்பரையும் கூட்டுனோம்னா, நம்மளுக்கு 10க்குள்ள இருக்கணும். சரிங்களா? 10க்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி ஓகே சார். இப்ப 10க்கு மேல போகுது. இதே 2 டிஜிட் 3 டிஜிட் தனியா பார்க்கலாம். 3 டிஜிட் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் ஒரே ஷார்ட்கட் தான். சரிங்களா? இந்த 2 டிஜிட்ல மட்டும் 2 ஷார்ட்கட்டா பிரியும். சரிங்களா? ஒரு ஷார்ட்கட் வந்து லெஸ் தென் 10 10 நம்பருக்குள்ள வர்றது. ஓகேவா? 10க்குள்ள வருது. அடுத்தது மோர் தென் 10 10க்கு மேல வருது. இப்ப பாருங்களேன். ஸோ ஷார்ட்கட் 2 பாருங்க. 6வது சம் பாருங்க. 57 குடுத்துருக்கோம். 5யும் 7யும் கூட்டுங்க 12. ஓகேவா? 7வது சம் பாருங்க. 68 6யும் 8யும் கூட்டுங்க 14. அப்ப 10க்கு மேல போகுதா? 7யும் 7யும் கூட்டுனா 14. 8யும் 6யும் கூட்டுனா 14. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? 10க்கு மேல வந்து போகுது. அதோட அடிஷன் வேல்யூ. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் 2 வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஷார்ட்கட் 2 என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 2 மெத்தட் இருக்குப்பா. இதுக்கு உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ, அத ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 5, லாஸ்ட் நம்பர் 7. சரிங்களா? இதுல பின்னாடி இருந்து எழுதுறோம். ஃபர்ஸ்ட் வந்து 7 எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து 7 + 5 எவ்வளோப்பா? 12. 12னா என்ன எழுதணும்? 2 போடுங்க. மிச்சம் 1 இந்த 5க்கு மேல போட்டுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட்டா நம்ம என்ன எழுதுவோம்? 5 எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுவோமா? ஸோ அதுக்கு பதிலா இந்த 1யும் இதோட பிளஸ் பண்ணிக்கிறணும். 6 627. ஓகேவா? புரியுதாப்பா? நம்ம அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமா நம்பர் வந்துச்சு. மிச்சம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மேல பக்கத்துல உள்ள நம்பருக்கு கடன் குடுப்போம். இல்லையா? பக்கத்துல உள்ள நம்பரோட சேர்த்து எழுதுவோம். ஆட் பண்ணி. அதே மெத்தட் தான் இங்கேயும். சரிங்களா? வேற எந்த கன்ஃப்யூஷனும் வேணாம். ஓகேவா? ஸோ தெளிவா சொல்றேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. புரியலைன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இல்ல திரும்ப ஒரு வீடியோ பாருங்க. ஒரு 2, 3 தடவ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து அது மைண்ட்ல உட்காரும். சரிங்களா? ஸோ 7த் சம் பாருங்க. 68 குடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ உங்களுக்கு தெரியுதுல்ல? கிளியரா? ஓகே, ஓகே. 68 குடுத்துருக்காங்களா? இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் 6, செகண்ட் நம்பர் 8 குடுத்துருக்காங்களா? 11ஆல. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 8 எழுதிக்கோங்க. அடுத்து 8 + 6 எவ்வளோப்பா? 14. 4 எழுதிக்கோங்க. 1 வச்சுக்கோங்க. கடைசியா ஃபர்ஸ்ட் நம்பர் 6 எழுதுவோமா? 6 + 1 7. 748. இதான் ஆன்சர்.
ஓகேவா? இத இன்னும் நீங்க வந்து இத இப்படியே இந்த மெத்தட்ல பண்ணி பண்ணி பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அதிகபட்சம் 2 டிஜிட்லயே வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறது 99 தான். சரிங்களா? 99 இந்த மெத்தட்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? 9. 9 எழுதிக்கிறோம். அடுத்து 9 + 9 எவ்வளோ? 18. 8 எழுதிக்கிறோம். 1 மேல போடுவோம். 10 ஆகும். ஓகேவா? அதிகபட்சம் நம்ம இங்க கடன் குடுக்குற நம்பர் அப்படிங்கிறது 2 டிஜிட்ல 1 தான் வரும். 1க்கு மேல வராது. நீங்க எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி. அதாவது 2 டிஜிட்ல நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் நம்பர் என்ன? 10. 10ல இருந்து எண்டிங் நம்பர் என்ன? 99க்கு வரைக்கும் நீங்க 1 மட்டும் தான் கடன் குடுப்பீங்க. அதிகபட்சம். சரிங்களா? 2, 3 இப்படிலாம் குடுக்கவே மாட்டீங்க. சரிங்களா? ஸோ, இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட்டிங்லயே போட்டுறலாம். என்ன போட்டுறலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 7. லாஸ்ட் நம்பர் என்ன? 7. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம 8 போட்டுறணும். ஏன்னா 1 கடன் குடுக்க தானே போறோம் கடைசியா. ஓகேவா? இப்ப மேல பாருங்கப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் மேல என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. ஏன்னா 1 நம்ம கடன் குடுத்தோம். சரிங்களா? இங்க அடுத்து 7வது சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 6 இருக்கு. ஆன்ஸர் என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் 7 வந்திருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம அங்க வந்து 1 கடன் குடுத்தோம். அதனால ஒரு நம்பர் கூட வருது. இதுவே நம்ம மேல பார்த்த இடத்துல அதே நம்பர் வரும். சரிங்களா? ஸோ, இப்ப கூட வரும்போது, இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்லயே இத நம்ம கூட போட்டோம்னா, இப்ப 7ன்னு இருக்கா? 7ன்னு இருக்கா? இப்ப 7க்கு பதிலா நம்ம ஸ்டார்ட்டிங்கே 8 போட்டுறோம். சரிங்களா? 7 கூட்டல் 7 எவ்வளோ? 7 7 + 7 என்ன? 14. அப்ப 4 போட்டுக்கிறோம். 14. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் நம்பர் எப்பயும் போடுற மாரி 7. அவ்வளோதான். 847 ஆன்ஸர். புரியுதாப்பா? இத இப்படியும் போடலாம். அதாவது லாஸ்ட் நம்பர் 7. அடுத்து 7 + 7 எவ்வளோ? 14. 4 1 போட்டுக்கிறோம். 7 + 1 8. 847 இப்படியும் போடலாம். நீங்க போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா, இதுல ஷார்ட்கட். ஓகேவா? ஷார்ட்கட் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? நீங்க உருவாக்குறது தான் ஷார்ட்கட். எப்பயுமே நம்ம ஒருத்தவங்களோட ஷார்ட்கட்ட இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பேஸ். ஓகேவா? இந்த பேஸ நான் சொல்லிக் குடுத்துட்டேன். ஏன்னா, இதுலருந்து நீங்க உங்களுக்கு ஈஸியா எப்படி வருதோ, அதுக்கேத்த மாரி நீங்க ஷார்ட்கட்ட உருவாக்கிக்கிறணும். சரிங்களா? இது 2 மெத்தடு. ஓகேவா? 2 மெத்தட் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு அதே மாரி இது ஒரு மெத்தடு. ஓகேவா? இந்த 2 மெத்தட்ல இது வேற மாரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா, நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ, இத பொறுத்தவரைக்கும் அடுத்து 9த் சம் பாருங்க. 86 குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஒரு நம்பர மாத்திட்டோம்னா, 8க்கு பதிலா என்ன பண்ணணும்? 9 போடணும். 8 + 6 எவ்வளோ? 14. அப்ப 4 மட்டும் போட்டுக்கிறணும். கடைசி நம்பர் 6. ஏன் 4 மட்டும் போடுறோம் 14ல? ஏன்னா ஏற்கனவே இங்க ஒரு நம்பர கடன் குடுத்து சேர்த்துட்டோம் நம்ம 9ன்னு. 8க்கு பதிலா. புரியுதாப்பா? இதே மெத்தட். இப்ப அடுத்து இதே 2வது மெத்தட் என்ன? 6 எப்படி எழுதுவோம்? 6 லாஸ்ட் நம்பர் முதல்ல எழுதுவோம். அடுத்து 2யும் பிளஸ் பண்ணுவோம். எவ்வளோ கிடைக்கும்? 14 கிடைக்கும். 1 மேல போட்டுக்கிறோம். 8 + 1 9ன்னு போடுவோம். புரியுதாப்பா? இதான் மெத்தட். சரிங்களா? இது 10க்கு மேல வர நம்பருக்கு. இப்ப 8 + 6 எவ்வளோ? 14 வருதா? இப்போ 9, 5 குடுத்துருக்காங்க. 95 குடுத்துருக்காங்க. 9 + 5 எவ்வளோ வரும்? 14. அப்ப 10 தாண்டுது. அப்ப இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? 2மே சேம் தான். இங்க அந்த நம்ம கடன் குடுத்து போடுறோம் பார்த்தீங்களா? அது மட்டும் கொஞ்சம் மாறும். அதுக்காக உங்களுக்கு நான் பிரிச்சு காட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு குழப்பிறக்கூடாதுல்ல. அதுக்காக ஸ்டார்ட்டிங்லயே இத தெளிவா பிரிச்சு படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ, இப்ப இத நம்ம எப்படி போடுவோம்? 9க்கு பதிலா ஸ்டார்ட்டிங்லயே 1 இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 10. இப்போ 9 + 5 எவ்வளோப்பா? 14. அப்ப 4 மட்டும் நடுவுல போட்டுக்கிறோம். லாஸ்ட் நம்பர் 5 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? 1045 இதான் ஆன்ஸர். ஓகேவா? இன்னொரு மெத்தட்ல எப்படி போடலாம்? 5 லாஸ்ட் நம்பர ஃபர்ஸ்ட் போடுறோம். அடுத்து 9 + 5 14ல 4 போட்டுக்கிறோம். மேல 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 9 + 1 10 அப்படின்னு போடுறோம். 1045 ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஸோ, இது வந்து ஒரு 2 ஷார்ட்கட். இத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ஷார்ட்கட் பாருங்க. 3 ஷார்ட்கட் வந்து 3 டிஜிட் நம்பர். சரிங்களா? 3 டிஜிட் அதுக்கு மேல. ஓகேவா? 3 டிஜிட் அண்ட் அபோவ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அந்த டைட்டில்லாம் அப்படியே போட்டு எழுதிக்கோங்கப்பா. டாபிக் ஹெட்டிங்லாம் வந்து அதே மாரி போட்டு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க அடுத்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. பாருங்க 3 டிஜிட்ல 3 ஷார்ட்கட்ல 11த் சம் பாருங்க. ஸோ, இப்ப நம்மளுக்கு இங்க வந்து 3 டிஜிட் நம்பர் குடுத்துருக்காங்கப்பா. இதுவரைக்கும் 2 டிஜிட் நம்ம ஒரு மாரி பண்ணோம். இனிமே நம்ம இத வேற மாரி பண்ணணும். சரிங்களா? ஸோ, எப்படின்னு பாருங்க. 11 மல்டிப்ளை பை 11 மட்டும் தான். ஓகேவா? ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் நம்பர் இது. இது மிடில் நம்பர். இது ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? லாஸ்ட் நம்பர ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. 4. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு இங்கேயே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்படி சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 4 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 4 + 2 எவ்வளோப்பா? 4 + 2 எவ்வளோ? 6. 6 போட்டுக்கோங்க. 2 + 1 எவ்வளோ? 3. 3 போட்டுக்கோங்க. அடுத்து கடைசியா ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரையும், லாஸ்ட் நம்பரையும் கரெக்ட்டா போட்றணும். சரிங்களா? மிச்ச நம்பர ஆட் பண்ணி போடணும். புரியுதா? அதுக்காக நான் இங்க 4ஐயும் 2ஐயும் வந்து ஆட் பண்றேன். அதனால லாஸ்ட் நம்பர் போட வேணாம். இல்ல 2ஐயும் 1ஐயும் வந்து நான் ஆட் பண்றதுனால இந்த 1 கடைசியா போட வேணாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. சரிங்களா? 4ம் ஃபர்ஸ்ட் நம்பரும், லாஸ்ட் நம்பரும் வந்துரணும். சரிங்களா? புரியுதாப்பா? இடையில உள்ள நம்பருக்கு மட்டும் தான் இந்த ஆன்ஸர். புரியுதா? இப்ப நான் திரும்ப உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன போடுறோம்? லாஸ்ட் 4 போட்டுக்கிறோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? இப்போ வந்து 4 + 2 எவ்வளோப்பா? 6.
போட்டுக்கோங்க. 2 + 1 எவ்வளோப்பா? 3 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர திரும்ப 1 அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? இதுலயும் அந்த 10க்கு மேல கூட்டும்போது 10க்கு மேல போட்டுச்சுன்னா, பக்கத்துல கடன் குடுத்து அதே மாரி போடணும். அதுக்கான சம் அடுத்தடுத்து வரும். இப்ப பாருங்க ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ 12வது சம் பாருங்கப்பா. 3224 இன்டூ 11ன்னு குடுத்துருக்காங்க. 3, 2, 2, 4 குடுத்துருக்காங்கப்பா. நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் போட்டுக்கோங்க 4. ஓகேவா? அடுத்து 4 + 2 எவ்வளோப்பா? 6. 2 + 2 எவ்வளோப்பா? 4. 2 + 3 எவ்வளோப்பா? 5. இப்ப 3. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 3. அத போட்டுறலாம். மறந்துறக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம மறந்துருவோம். சரிங்களா? நீங்களே நெறைய நம்பர் நீங்களா ரேண்டமா போட்டு இத போட்டு, 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 போட்டு பாருங்க இன்னைக்கு. ஒரு 20, 30 மாடல் போட்டு பாருங்க. நீங்களா எடுத்து, எடுத்து போடுங்க. என்ன நம்பர் உங்களுக்கு தோணுதோ மைண்ட்ல நீங்க பாட்டுக்கு போடுங்க. சரிங்களா? அப்படி நீங்க போட்டீங்கன்னா தான் எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியும். கால்குலேட்டர் பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க போட்டுட்டு கரெக்ட்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோங்கிறத இப்பவே நான் சொல்லிர்றேன். இந்த 2 பிளஸ் எல்லாமே பண்ணிருவீங்க. லாஸ்ட் நம்பர் போடுவீங்க. அத இதோட ஆட் பண்ணுவீங்க. இதோட ஆட் பண்ணுவீங்க. இதோட ஆட் பண்ணுவீங்க. கடைசியா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர போடணும் அப்படிங்கிறத மறந்துருவீங்க. சரிங்களா? ஸோ அதனால கவனம், கவனம். ஓகேவா? ஓகே. 13வது சம் பாருங்க. 45263 45,263 இன்டூ 11. சரிங்களா? லாஸ்ட் நம்பர் என்னப்பா? எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் நம்மளுக்கு கவல இல்ல. 3. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? 3 + 6 எவ்வளோ? 9 போட்டுக்கோங்க. 6 + 2 எவ்வளோ? 8 போட்டுக்கோங்க. 2 + 5 7. 5 + 4 9. லாஸ்ட்டா ஃபர்ஸ்ட் நம்பர போட்டுறணும் 4. ஓகேவா? லாஸ்ட் நம்பரும், ஃபர்ஸ்ட் நம்பரும் கரெக்ட்டா போட்டுறணும். சரிங்களா? ஆன்சர் எவ்வளோ? 497893 தான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 14வது சம் பாருங்க. 756,341 இன்டூ 11. சரிங்களா? 7,55,341. என்ன சார் இவ்வளோ பெரிய நம்பரா இருக்கு. ஆனா ஆன்சர் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பாருங்க. லாஸ்ட் நம்பர் என்னப்பா? 1. லாஸ்ட் நம்பர் 1 தானே? சரிங்களா? இப்ப 1 + 4 எவ்வளோ? 5. 4 + 3 7. 3 + 6 எவ்வளோப்பா? 9. 6 + 5 எவ்வளோ? 11. இப்பதான் கான்செப்ட். இப்ப 10 தாண்டிடுச்சு. 11 வருது வேல்யூ. அப்ப 1 இங்க போடணும். திரும்ப 1 இந்த 7க்கு மேல போட்டுக்கிறணும். சரிங்களா? இப்ப 5 + 7 எவ்வளோப்பா? 12. ஏற்கனவே 1 இருக்கு. அத பிளஸ் பண்ணிக்கிறோம். அப்ப 12ம் 1ம் 13. அப்ப இங்க 3 மட்டும் போடணும். திரும்ப 1 என்ன பண்ணணும்? 1 வச்சுக்கிறணும். ஏன்னா லாஸ்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் போடுவோம்ல. புரியுதா உங்களுக்கு? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? லாஸ்ட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் போடணும். சரியா? 3, 4 எல்லாமே போட்டோமா? அப்ப அதே மாரி இங்க 7 போடணும்ல. அப்ப 7 போடும்போது இந்த 1 ஓகேவா? இங்க 13 வந்துச்சு. கடைசியா நம்மளுக்கு பேலன்ஸ் 3 போட்டிருக்கோம். பேலன்ஸ் 1 இருக்கு இல்லையா? அந்த 1 இந்த 7ஓட பிளஸ் பண்ணிக்கிறணும். அப்ப ஆன்சர் 8. ஓகேவா? 8319751. ஓகேவா? இதான் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 15th சம் பாருங்க. 2 சாரிப்பா. 8973652 சரிங்களா? இன்டூ 11 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன? 2. ஃபர்ஸ்ட் நம்பர் 8 சரிங்களா? இப்ப லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2 போட்டாச்சு. 2 + 5 எவ்வளோப்பா? 7. 5 + 6 எவ்வளோப்பா? 11. அப்ப 1 போடுறோம் இங்க. திரும்ப 1 இங்க மேல வச்சுக்கிறோம். இப்ப 6 + 3 எவ்வளோப்பா? 9. 9 மேல ஒரு 1 இருக்கு. அப்ப பிளஸ் பண்ணோம்னா 10. அப்ப 0 மேல 1 வச்சுக்கிறோம். இப்ப 3 + 7 எவ்வளோ? 10. ஆல்ரெடி 1 இருக்கு. 11. அப்ப 1 போடுறோம். பேலன்ஸ் 1 இங்க வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப 7 + 9 எவ்வளோ? 16. மேல ஆல்ரெடி 1 இருக்கு. அப்ப 17. 7 மட்டும் போடுறோம். 1 இங்க வச்சுக்கிறோம். இப்ப 9 + 8 எவ்வளோப்பா? 17. ஆல்ரெடி மேல 1 இருக்கு. அத பிளஸ் பண்ணோம்னா 18. அப்ப 8 போடுறோம். பேலன்ஸ் 1 வச்சுக்கிறோம். கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் 8 போடும்போது இந்த 8ஓட இத ஆட் பண்ணி 9ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? புரியுதா? 98710172 இதான் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவாப்பா? புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸி. உங்களுக்கு குழப்புற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க திரும்ப ஒருக்க வீடியோவ ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? இல்லைன்னா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. எந்த சம்மு, எந்த மாடல் புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம போன கிளாஸோட ஹோம் ஒர்க் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஒரு நிமிஷம்ப்பா. சாரி. போன கிளாஸோட ஹோம் ஒர்க் வந்து இங்க தப்பா என்ட்ரி ஆயிருக்கு. ஓகே, 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 ஓகே. இது வந்து இந்த கிளாஸோட ஹோம் ஒர்க். சரிங்களா? ஸோ இது வந்து கிளாஸ் 3யோட ஹோம் ஒர்க். சாரி. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ கிளாஸ் 3யோட ஹோம் ஒர்க் இப்படியே பாஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. சரிங்களாப்பா? மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு 6 காமிச்சேனா, மொத்தம் 10 10 ஹோம் ஒர்க் வந்து மொத்தம் உங்களுக்கு. சரிங்களா? ஆமா. ஓகேவா?
மொத்தம் 10 ஹோம்ஒர்க். அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ கிளாஸ் 2ஓட ஹோம்ஒர்க் சொல்யூஷன் பார்க்கலாம். போன கிளாஸில் நம்ம கொடுத்த ஹோம்ஒர்க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 44 × 5. நம்ம மல்டிப்ளை பை 5னா என்ன சொன்னோம்? ஈவன் நம்பர்னா 2ஆல் டிவைட் பண்ணி 0 போட்டுறணும். ஆட் நம்பர்னா 1 மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி கூட ஒரு 5 சேர்த்துக்கிறணும். கரெக்டா? இப்போ இது என்னது? 44 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன? 2 2 ஒரு 0 போட்டுக்கிறோம். அவ்வளோ ஆன்சர் 220. செகண்ட் சம் பாருங்க, 72 × 5. 72 அப்படிங்கிறது ஈவன் நம்பரா? ஆமா. 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 3 தான் அடங்கும். 6ல் 6 7ல் 6 போயிடுச்சா, மிச்சம் 1 பக்கத்தில் போட்டுக்கோங்க, 12. அப்போ 2ஆல் வகுத்தோம்னா 6 0 360. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பாருங்க, 888 × 5. இது ஈவன் நம்பரா? ஆமா. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 4 4 4 0. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 654. இது ஈவன் நம்பரா? ஆமா, ஈவன் நம்பர். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 2 7 ஒரு 0. அவ்வளோதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபிஃப்த் சம் பாருங்க, 326. லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்ல முடியுது. அப்போ இது ஈவன் தான். ஓகேவா? ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 1 6 3 ஒரு 0. ஓகேவா? அதான் ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து சிக்ஸ்த் சம் பாருங்க, 37 × 5 கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன நம்பரு? ஆட் நம்பர். அப்போ என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 36. சரிங்களா? 36 2ஆ டிவைட் பண்ணோம்னா எவ்வளோப்பா? 18 ஒரு 0. சாரி, இங்கே 0 வரக்கூடாது, 5. பார்த்தீங்களா, நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 5 வரணும். ஈவன் நம்பர்னா நம்ம 1 ஆட் நம்பர்னா நம்ம 1 மைனஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம 5 சேர்க்கணும். சரிங்களா? இது வந்து ஆட் நம்பர். ஓகேவா? ஈவன் நம்பர்னா தான் 0 சேர்க்கணும். சரிங்களா? 185 அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்து 83. இதுவும் வந்து ஆட் நம்பர். 1 மைனஸ் பண்ணுங்க, 82. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 1 ஒரு 5. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 133. இதுவும் ஆட் நம்பர். ஸோ 1 வந்து மைனஸ் பண்ணுறோம், 132 எடுத்துக்கிறோம். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 2 12. பக்கத்தில் 1 போனால் திரும்ப 6 ஒரு 5 665. ஓகேவா? ஆன்சர். 9th சம் பாருங்கப்பா. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க்கான சம்ஸையும் கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 649 49ல் முடியுது. அப்போ இது வந்து ஆட் நம்பர். ஸோ அப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணணும்? 1 குறைச்சிக்கிறணும். 648 எடுத்துக்கிறோம். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 2 4 ஒரு 5. அவ்வளோதான் 32 45. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, 10th சம் பாருங்க, 951 × 5. சரிங்களா? இது வந்து ஆட் நம்பர். ஸோ ஒரு நம்பரை 1 வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம், 950 எடுத்துக்கிறோம். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 2 8. ஸோ 7 2 14. ஸோ பக்கத்தில் 1 5 ஒரு 5 4755 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ வந்து ஸ்கொயருக்கான ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம்? 5 ஸ்கொயரில் எண்ட் ஆச்சுனாலே அதோட கடைசி நம்பர் 25 தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 1 2 எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை அதுக்கு அடுத்த நம்பர் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற தொடர் எண்கள் இருக்கு இல்லையா? கான்சிக்யூட்டிவ் டேர்ம் படி அது எத்தனாவது நம்பராக வருதோ, என்ன நம்பர் அடுத்து வருதோ. இப்போ 4க்கு அடுத்து என்ன சொல்லுவோம் நம்ம? 5. அப்போ 4 × 5 எவ்வளோ? 20. அதை முன்னாடி போட்டுறணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து 85 ஸ்கொயரா? அப்போ 25. 8க்கு அடுத்த நம்பர் என்ன? 9. அப்போ 8 × 9 என்னப்பா? 72. இதுக்கு தான் டேபிள்ஸில் கிளியராக இருக்கணும். டெய்லி ரொட்டீன் நம்ம கொடுத்ததை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ரொட்டீன்னா என்னன்னு தெரியாதவங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்போம். ஸோ அதை டெய்லி காலையில் மறக்காமல் எந்திரிச்சோன்னா செஞ்சிருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 13 சம் பாருங்க. 5 ஸ்கொயருக்கு வந்து நம்ம 25 போட்டுக்கிறோம். 13க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 14. அப்போ 13 × 14 எவ்வளோ? 182. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்து 155 ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயருக்கு 25 போட்டுக்கிறோம். 15க்கு அடுத்த நம்பர் 16. 15 × 16 எவ்வளோ? 240. ஓகேவா? அடுத்து 185 ஸ்கொயர் 5 ஸ்கொயருக்கு 25 போட்டுக்கிறோம். 18க்கு அடுத்த நம்பர் 19. ஸோ 18 × 19 எவ்வளோ? 243 342. சரிங்களா? இதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இதோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இந்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. எல்லாரும் கமெண்ட் வந்து பாருங்கள். ஸோ கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்க பண்ணுற விஷயத்தில் என்ன நீங்கள் சரியாக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு புரித வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர்ஸை நீங்களாக கிரியேட் பண்ணி போடுங்க. இப்போ 11 × 11லாம் கொடுத்துருக்கேன். நீங்களாக உங்களுக்கு என்ன நம்பர்லாம் தோணுதோ எல்லா நம்பரையும் போட்டு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ தான் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஸ்பீடப் ஆகும்.
ஓகேவா? ஸோ எடுத்தோனே இது ஸ்பீடா வராது. அண்ட் அதே மாரி இப்ப உங்களுக்கு இது எதுலயுமே யூஸ் ஆகாத மாரி தெரியலாம். ஆனா நம்ம ஒவ்வொரு டாபிக் குள்ள போம்போது, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கை குடுக்கும் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல தான் புரியும். சரிங்களா? இந்த நம்ம சொல்ற மெத்தட நீங்க தொடர்ந்து ஒரு 50 நாள் சரிங்களா? ஒரு 25 நாள்ல இருந்து ஒரு 50 நாள் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும். நீங்க உங்களுக்கு மேத்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயமே போயிரும். சரிங்களா? மேத்ஸ பத்தி எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால நம்பிக்கையோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஸோ மறக்காம நோட்ல எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்ஸர் வந்து பண்றேன். சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க் யூப்பா.